வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சுசுகி ஃப்ரான்ஸ் செகண்ட் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம திருப்பத்தூர்லேருந்து ஒசூர் நெக்ஸா ஷோரூம் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ஸோ இதோட செகண்ட் சர்வீஸ் என்னென்ன ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஐ ஹோப் செகண்ட் சர்வீஸ்க்கும் இதே மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வீடியோ வந்து போக போக கண்டினியூ பண்ணுங்கள் கைஸ். லெட்ஸ் கோ. So guys, we are back to the service center. ஷோரூம் மேலே இருக்குது. நம்ம சர்வீஸ் எடுத்ததாங்க தான். திஸ் இஸ் த சர்வீஸ் சென்டர். ஐ திங்க் இங்கே பில்டிங் எல்லாம் நடக்கும். உள்ள வெயிட்டிங் ரூம் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா சர்வீஸ் எல்லாமே. அண்டு நமக்கு முன்னாடி ஒரு வண்டி நின்றுட்டுருக்கு. ஸோ தெர் இஸ் அன் கார் ஓவர் தேர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபான்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சமாம் அங்கே இருக்கான் பைத்தியக்காரன். ஸோ லாஸ்ட் டைம் இவன் வரல, இன்றைக்கி தான் வந்துக்கிறான். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் சர்வீஸ் ஆஃப் our சுசுகி ஃப்ரான்ஸ். ஸோ செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு கைஸ். ஸோ செக் பண்ணிட்ட பின்னாடி நேராக சர்வீஸ்க்கு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் உள்ளேயும் போயிட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வந்து வெயிட்டிங் டைமில் வந்து மேலே போய்ட்டும் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஜாலியாக பண்ணலாம் கைஸ். இது இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஸோ எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறாங்க. அண்ட் தென் நம்ம ஸ்லாட்டை செக் பண்ணிவிட்டு எங்கெங்கே மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு, பிகாஸ் சம்டைம்ஸ் சர்வீஸ் பண்ணும்போது இதாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே சர்வீஸ் விட வேண்டியது தான். லெட்ஸ் see guys how it works. காமிக்கிறேன். look at the sunlight guys. oh my god, வேறு லெவலில் வெயில் அடிக்குது. அண்ட் லெட்ஸ் see how it works. ஸ்டில் செக்கிங் இஸ் கோயிங் ஆன். ஸோ செக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். ஸோ கைஸ் திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம நெக்ஸா சர்வீஸில் வந்து ஒசூரில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்தோடனே ஸோ லோக்கெல்லாம் போட்டுட்டு க்ளீனாக இருக்குல்ல அட்மாஸ்பியர். ஸோ வி ஹாவ் வெயிட்டிங் ரூம் ஹியர். அண்டு நம்ம பில்லிங் எல்லாம் இங்கே தான் நடக்கும். அண்ட் வி ஹாவ் அனதர் வெயிட்டிங் ஹால். ஹே சா ஹோ. ஸோ இங்கே இந்த பைத்தியங்கள்லாம் இங்கே தான் இருக்குங்க. ஸோ ஷமீம் சே ஹாய் டு மை சேனல். ஹாய் சமாம். எப்போ வந்தீங்க சமாம்? இங்கே எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் அப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கே வந்து அந்த ஸ்லாட் ஸ்க்ரீனிங் எல்லாம் வரும். லைக் நிறைய வெஹிக்கல்ஸ் இருந்தால் இங்கே வந்து காமிப்பாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு சர்வீஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த செகண்டரி அண்ட் ப்ரைமரி வெயிட்டிங் ரூம் வேர் வி கேன் see the cars and everything guys. ஸோ இங்கேருந்தே வந்து க்ளீனாக பார்க்கலாம். லைக் if you see from the window right. ஸோ வெயிட்டிங் ஹால்லேயே உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ சப்போஸ் இது நம்ம கார்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் இது எங்களோட கார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. ஸோ க்ளீனாக we can see it from here guys. And yeah,
இன்றைக்கி ஓரளவுக்கு வரல. ஸோ டிஹெச்ஐ. ஸோ இன்னும் வந்து நான் இதோட ஆக்சுவலி எக்ஸ்டெண்டட் மைக் இது வாங்கலை கைஸ். டிஜே இது வந்து எக்ஸ்டெண்டட் மைக் வாங்கினோம். அதை வாங்கிட்ட பின்னாடி தான் நம்ம கிளியராக எடுக்க முடியும். ஆக்சுவலாக இன்டர்னல் மைக் இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹோல் இருக்குது பாருங்கள், இதுதான். பட் ஐம் நாட் ஷுர் அது எவ்வளோ கிளியராக கேட்கும்னு தெரியல. ஸோ நம்ம எப்பயும் போல் நான் ஃபோன்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நார்மலாக நான் எப்படின்னா எனக்கு ஃபோன் விளாகிங் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய அப்படியே எடுத்து வந்து பழகிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ செகண்ட் விளாகில் என்ன நடக்கும்னு தெரியல. நான் ஜென்ரலாக போய் கேட்டுக்கிறேன் என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஐ வில் ஷோ யூ கைஸ். ஸோ இங்கேருந்தே க்ளீனாக பார்க்கலாம் கைஸ் நம்மளோட சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் ஒரு டைம் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். நம்ம கார் உள்ளே வந்துட்ட முன்னாடி. கைஸ் சர்வீஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளது வாஷிங் ஜோன். ஸோ வாஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் என்னென்ன ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணி சொல்கிறேன் கைஸ். நம்ம சனாவை வந்து வாட்டர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்ப்ரேயில் வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அதை க்ளீன் பண்ணிட்ட பின்னாடி அந்த சைடு போயிட்டு வந்து ஃபுல் மிஷின் இதில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. புல்லுக்கட்டா இருக்கானா இந்த பர்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு சேஞ்ச் சீட் கவர் அந்த மாதிரி வேறு எதனா இருந்தால் இங்கே வண்டியை நிற்க வச்சுட்டு மேலே ஒரு குடோன் இருக்குது. இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா, பிகாஸ் நம்ம லாஸ்ட் டைமே வந்து சேம் இதே மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வரும் ஆக்சசரிஸ் எல்லாம். சுசுகி ஜென்யூன் நெக்ஸா அக்சசரிஸ்ன்னு போட்டுருக்கீங்களா, சேம் இதே மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு இங்கே நம்ம கார் வச்சுட்டு இங்கே தான் நம்ம லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் வந்து நம்மளோட ஃப்ரான்ஸோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். லைக் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸாகவும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இந்த ஒசூர் நெக்ஸாவில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு க்ளீனாகவே தெரியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீனாக காமிக்கிறேன். அண்ட் லெட்ஸ் கோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தாங்க. ஸ்டெப் 1 we are going to do this things. ஸோ வேறு லெவலில் அடிச்சுட்டு இருக்கு பாருங்க. வாவ், அடிக்கிற வெயிலுக்கு நம்மளும் போயிட்டு அப்படியே காரில் அங்கே போய் நின்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கைஸ். ஃபோர்ஸாக அடிக்கிற சாரல் வந்து மேலே விழுது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சம் இதமாக நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் டைம் அந்த மிஷின்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. லெட்ஸ் சீ கைஸ் இந்த டைம் அது ஆகுதா அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபோமில் க்ளீன் பண்ணுறாங்க. தென் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்படியே வந்து காமிக்கிறேன் கைஸ். ஸோ திஸ் இஸ் த அல்டிமேட் கார் வாஷ் மிஷின் நான் பார்த்த வரைக்கும். ஸோ இது 360 ரொட்டேட் ஆகும், கீழேயும் ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். வேறு லெவலில் இது ஒர்க் ஆகும் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் லுக் அட் our கார் கைஸ். வேறு லெவலில் இருக்குல்ல, த நியூ சுசுகி ஃப்ரான்ஸ் டெல்டா. ஸோ இதுலேயே நிறைய வேரியண்ட் இருக்குது. லுக் அட் our கார் கைஸ். அதோட லைட் வேறு லெவலில் காமிக்குது இல்லை? வா கைண்ட் ஆஃப் ஹாட். So washing is going on guys. Time to bath baby. So guys, washing is done and next is step 2 guys. ஸ்டெப் 2ல் என்னென்னா மாப்பிங் ஜோன் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வாஷிங் ஜோன், செகண்ட் வந்து மாப்பிங் ஜோன். மாப்பிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக சர்வீஸ் நெக்ஸால் வந்தோடனே காரை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிடுவாங்க. அண்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த கார் முடிஞ்சிட்டு நம்ம கார் வரும்போது நான் சொல்கிறேன். செகண்ட் ஸ்டெப் வந்து ட்ரை க்ளீன் பண்ணுவாங்க கைஸ். ஸோ அதில் என்னென்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்டே டியூன் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ லுக் அட் our கார் கைஸ். ஸோ நிறைய வந்து எல்லாருமே இந்த செரி ப்ளூ மாதிரி வருது பாருங்கள், ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெலினோ கூட பாருங்கள் சேம் கலரில் இருக்குது, இது கூட பாருங்கள் அதே கலரில் தாங்க இருக்குது. நிறைய மேக்ஸிமம் இந்த கலர் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த க்ரே கலர். ஸோ திஸ் இஸ் த அல்டிமேட் கலர் ஐ திங்க். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய சுசுக்கியில் பார்த்த 2 கலர் வந்து இங்கே நிற்குது பாருங்கள், க்ரே அண்ட் தென் த ப்ளூ. ஸோ நிறைய வந்து மேக்ஸிமம் இந்த கலர் தான் இருக்கும் கைஸ். ஸோ இப்போ ஸ்டெப் 2க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ட்ரை க்ளீன் கைஸ். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் கைஸ். ஸோ அடிக்கிற வெஹிக்கிளுக்கு ட்ரை வந்து ரொம்ப குயிக்காகவே ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அண்ட் லெட் அஸ் see கைஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் திங்கே இருக்குது. ஸோ வாஷிங் இஸ் ஃபைன். அண்ட் தென் நம்ம கெராஜுக்குள்ளே போயிட்ட பின்னாடி என்னென்ன அப்படின்ட்டு ஒரு டைம் நம்ம டெக்னீஷியன் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ கைஸ் மாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைக்ரோ ஃபைபரில் வந்து இருந்த வாட்டரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரே நம்ம நார்மலாக ஒரு இதில் வந்து செராமிக் கோட்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் இதில் வந்து க்ளீன் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் இது வச்சுட்டு ஸோ லெட்ஸ் see அது எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ யா இதுதான் ப்ரோ. இது ஜென்ரலாக இது பாலிஷரா இல்லை எப்படி? கிளாஸ் கிளீனரா? ஓகே ஓகே. ஸோ கிளாஸ், ஸோ இது வந்து கிளாஸ்க்கு மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் கிளீனர் கைஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரையாக வந்து நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் பண்ணிவிட்டு ஸோ கிளாஸ் கிளீனர்ன்ட்டு அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் கைஸ். நாங்கள் இப்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் வே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் க்ளீன் பண்ணால் நல்லா அந்த கிளாஸ் எல்லாம் வேறு லெவலில் க்ளீன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see guys. மாப்பிங் ஏரியா அண்டு இங்கே கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மைக் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் வந்து புது அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து நான் க்ளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரைட் நோ வி ஆர் டூயிங் த கிளாஸ் க்ளீனிங் கைஸ். ஸோ கிளாஸ் க்ளீனிங் செஷன் போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் நெக்ஸ்ட் என்னென்ன க்ளீன் பண்ணுறாங்க நெக்ஸ்டால் அப்படின்ட்டு உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறேன் கைஸ். கைஸ் இப்போது நம்ம மாப்பிங்கில் வந்து நெக்ஸ்ட்டு இன்டீரியர் க்ளீன் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்டீரியர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மேட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் காருக்கும் பாலிஷ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் இன்ஜினுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீனிங் செக்ஷன். இட்ஸ் லைக் இது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 1 hour எடுக்கும் கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து கார் வாஷ் பண்ணிட்டு பின்னாடி மாப்பிங்க்கு வந்தாவே 1 hour ஆகிடும். ஸோ ஈவன் நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேக் கேர் பண்ணி க்ளீனாக வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ லுக் அட் our மேட் கைஸ். ஸோ உள்ளே இருக்கிற மேட் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீனாக வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஏரில் வந்து க்ளீனாக வந்து அதோட இருக்கிற டஸ்ட் எல்லாம் எல்லாமே வெளியே எடுத்துருவாங்க கைஸ். ஸோ ஃபோர்ஸாக ஹேர் போனாவே போதும், இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அந்த லாஜிக் தான். ஸோ ஒரு சைடு இது க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தி அதர் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அப்படியே ஸோ மல்டிப்புளாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நம்ம ஒர்க் வந்து சீக்கிரமாக ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாரா, இவர் வந்து மாப் எடுத்து இந்த கிளாத்தில் வந்து க்ளீன் பண்ணுறாரா. ஸோ தென் இந்த சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் அட் எ டைம் 3-4 பேர் ஒர்க் பண்ணி சீக்கிரமாக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hourக்கு மேலே எடுக்கிற டைமு. ஸோ எல்லாமே வந்து க்ளீனாக ஒரு 3-4 பேர் சேர்ந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ தட் வி கேன் சேவ் டைம். ஸோ அதுதான். ஸோ லெட்ஸ் see guys. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு வந்து இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அப்கமிங் அப்படியே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் கைஸ் என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ லுக் அட் திஸ் கைஸ். This is how Nexa is taking care our
டேக்கிங் கேர் அபவுட் ஆர் கார் ப்ரைஸ். ஸோ நீங்கள் சர்வீஸ் வந்து ஒசூர் வந்து நெக்ஸா ஷோரூமில் இப்படி தான் நடக்கும். ஸோ லுக் அட் திஸ் கைஸ். ஸோ ஃபேவரட் பார்ட் இஸ் லைக் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, அதுதான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்களா. ஸோ ஏர் முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் வந்து க்ளீனர்லாம் போட்டு பண்ணுறாங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஐ திங்க் வேக்யூம் தான் பண்ணுவாங்க போல். மீன்ஸ் ஈவன் இந்த காற்று வந்து ஏரில் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போது சைட்லலாம் நம்ம கீழெல்லாம் அந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே ஒரு பைப் மாதிரி எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்கள். ஸோ இட்ஸ் வேக்யூம் அண்ட் அதோட மிஷின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ யூ கைஸ். ஸோ ஏருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வேக்யூம் க்ளீனிங். ஸோ வேக்யூம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஹவு குட் இஸ் அப்படின்ட்டு. ஸோ லுக் அட் தட் கைஸ். ஸோ வேக்யூம் க்ளீனிங். ஸோ உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும் பாருங்க. ஸோ இந்த வேக்யூம் க்ளீனிங் நடந்துட்டு இங்கே கார் வந்து க்ளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேக் டு பேக் ஒர்க். ஸோ திஸ் இஸ் டூல் ரைட். ஸோ அட் ஏ டைம் 4-5 பேர் பண்ணி வேறு லெவலில் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமரோட டைம் சேவ் பண்ணி அனுப்புறது தான் நெக்ஸாவோட ஒர்க் ஆகி. ஸோ இட்ஸ் ப்ரிட்டி குட் ஹியர். ஸோ லாஸ்ட் டைம் கூட இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக இருந்தேன். இந்த டைமும் அதே மாதிரி காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ லுக் அட் திஸ் கைஸ். ஸோ வேக்யூம் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்டையும் வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் லைக் லாஸ்ட் டைம். ஸோ லெட்ஸ் சி. அண்டு நம்ம ஃபோன்ஸோட இன்ஜின் பார்ட் உங்களுக்கு காமிக்கிட்டுங்களா மீன்வாயில். ஸோ திஸ் இஸ் த இன்ஜின் பார்ட். ஸோ இன்ஜின் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது லாஸ்ட் லாப்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட் இஸ் திஸ் ஸ்ப்ரே அந்த பாட்டிலில் அடிக்கிறது என்ன அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் நத்திங் லைக் ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம மேட் பிளாக்கு வந்து அப்படியே வெள்ளையே ஆகிடும் இல்லையா, அதோட பாலிஷிங் ஸ்ப்ரே தாங்க இருக்குது. ஸோ இது போட்ட பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மெயினாக இந்த ஸ்ப்ரே அடிச்சிட்ட பின்னாடி இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிளாஸி அண்ட் ஒரு கிளாஸி, அதே மாதிரி வந்து ஒரு வெட் லுக்கு தருது. ஜென்ரலாக நீங்கள் வந்து மேட் ஃபினிஷ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த டயர் கலர் பாருங்கள். ஸோ பிளாக் தான், பட் எவ்வளோ டல்லாக தெரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ இது கூட பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்ப்ரே அடிச்சிட்ட பின்னாடி இந்த மாதிரி கலர் தெரியுங்க. லுக் அட் திஸ். இந்த கலர் எப்படி இருக்குது. ஸோ இந்த டயர் கலர் பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பாருங்கள். ஸோ பியூர் பிளாக் ரைட். ஸோ அதுதாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரே அடிச்சிட்ட பின்னாடி ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அண்டு அங்கே மட்டும் இல்லை, ஸோ இன்ஜின் பார்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்ஜினை விட்டு பாருங்கள் டயருக்கும் அடிக்கிறாங்க. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, டயர் அண்ட் அந்த மேட் ஃபினிஷ் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் அடிச்சிருவாங்க. ரீசன் இஸ் நம்ம கிளாஸுக்கும் மேட் ஃபினிஷ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கிளாஸி கைஸ் கரெக்டுங்களா. இது வந்து மேட்டு வந்து நிறைய வந்து இதாகிடும் கைஸ். ஸோ மெயினாக பாலிஷ் நம்ம போட வேண்டியதே அந்த மேட்டு ஃபினிஷில் இருக்கிற இடத்துல தான். பிகாஸ் இந்த மாதிரி ஆகிடும் கைஸ். மேட் நம்ம கால் வச்சு அந்த பிளாக் பியூர் பிளாக் கலரே தெரியாது இல்லையா, அதுதான். மற்றபடி அதே மாதிரி தாங்க. ஸோ அங்கே இன்ஜினில் வந்து ஸ்ப்ரே பண்ணாங்களே அதே மாதிரி எங்கெங்கே மேட்டெல்லாம் வருதோ அங்கெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மேட், திஸ் இஸ் டயர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மேட். ஸோ ரப்பர் அந்த டைப் இருக்கிறதுனால அங்கெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஜென்ரல் ஸ்ப்ரே தான் அடிப்பாங்க. பிகாஸ் இது வந்து செப்பரேட் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து தனியாக அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரேயில் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவல். ஸோ
நெக்ஸால க்ளீனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் குட் கைஸ். ஸோ எல்லா வண்டிக்குமே இதே மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு இல்லையா, ஐ கெஸ் கிளம்பிடுச்சு அந்த வண்டி. ஸோ பெலினோக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி. ஸோ நம்ம வண்டிக்கும் சேம் அதே மாதிரி தான். ஸோ க்ளீனாக ஸோ ஒரு 2-3 பீப்புள் சேர்ந்து வந்து இன்டீரியராக இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே க்ளீனாக வந்து ட்ரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கராஜுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் டுக் ஆல்மோஸ்ட் 1.5 hours. நம்ம வந்தே 1.5 hours ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒன்லி மாப்பிங்க்கே இவ்வளோ ஒர்க் இருக்குது கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம காரை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு அதர் சைடு வி ஹாவ் அவர் கார் மேட்ஸ். ஸோ கார் மேட்டை வந்து க்ளீனாக மறுபடியும் வாட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் காற்றுல ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நம்ம வாஷ் பண்ண மேட்டெல்லாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணி அதுக்கும் பாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் லுக் ஃபேன்டாஸ்டிக் கைஸ். அழகாக இருந்த ஃபேன்ஸை நம்மளை குளிப்பாட்டிட்டு பலன்னு ஆக்கிட்டாங்க. லுக் அட் திஸ் கைஸ். யூ கேன் கிளியர்லி see லிட்ரலி நம்ம போயிட்டு நம்மளே பார்க்கலாம், தெரியுதுங்களா? ஸோ யூ கேன் see my phone me. ஸோ நெக்ஸ்ட் மாபிங் செஷன் முடிஞ்சு கைஸ் ஃபைனலி. ஸோ வில் கோ ஹெட் டு த கராஜ் ஐ கெஸ். ஸோ கராஜுக்கு போயிட்டு பின்னாடி வி வில் see what's next. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கராஜ்குள்ளே போகிறது தான். ஸோ கைஸ், ஸோ கராஜில் வந்து இப்போதைக்கு வெஹிக்கல்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. யூ கேன் see that. ஸோ நம்மளோட ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குன்னா அங்கே க்யூவில் நின்றுட்டுருக்கு. ஸோ வி ஹாவ் எல்லாம் குளிப்பாட்டிட்டு எவ்வளோ க்ளீனாக நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னா ஷோரூமுக்கு ஒரு மேலே விசிட் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆர் ப்ளூபெர்ரி கைஸ், நாட் ப்ளூபெர்ரி, இதுக்கு பேரே வைக்கல, சொப்பன சுந்தரி. திஸ் இஸ் ஆர் சொப்பன சுந்தரி கைஸ். க்ளீன் பண்ணி பார்க்கிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கெராஜில் வந்து நிறைய கார்ஸ் இருக்கிறதுனால அது முடித்தோடனே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது வரைக்கும் அது உள்ளே போகிற வரைக்கும் நம்ம சும்மா ஒரு வாக் அரவுண்ட் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டாக ஷோரூமை போய் பார்த்துட்டு வர போகிறோம் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மாருதி சுசுகி நெக்ஸா. ஸோ நம்ம டெலிவரி இங்கே தான் எடுத்தோம். சும்மா அப்படியே போயிட்டு இன்றைக்கும் ஒரு டெலிவரி இருக்குது வேறுமே. அண்ட் இங்கே வந்து இந்த நெக்ஸாவில் பார்த்தீங்கன்னா சேல்ஸும் இருக்குது சர்வீஸும் இருக்குது. ஒசூர் சவுத் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் லுக் அட் திஸ் கைஸ். ஐ திங்க் எர்டிகாவா என்னது இதுன்னு தெரியல, சம்திங் லைக் தட். ப்ரீஸா மேபி, ஐ டோன்ட் நோ கைஸ். இது என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ப்ரீஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வெர்டிகா, கிராண்ட் வெர்டிகா ஒரு டெலிவரி ஆகிட்டு இருக்குது கைஸ். ஸோ லுக் அட் திஸ் கைஸ். ஸோ வி ஹாவ் நெக்ஸா. ஸோ நம்மளும் இதே ஏரியாவில் தான் வந்து எடுத்தோம். இங்கே தான் நம்ம சர்வீஸ், ஐ மீன் இங்கே தான் நம்ம டெலிவரி எடுத்தோம். சரி உள்ளே போயிட்டு எதனா புது கார்ஸ் அப்கமிங் கார்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ வி ஹாவ் கிராண்ட் விட்டாரா அண்ட் இதோட இட்ஸ் அன் ஹைப்ரிட் கார். ஸோ இதோட பவர் அண்ட் இது வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ சைடில் வந்து ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். அண்டு கிராண்ட் விட்டாராவோட ஒரு பர்டிகுலர் இதை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா வந்து ஒரே ஃபியூல் டேங்க் பண்ணி லைக் ஒரு டாப்அப் பண்ணி 1460 கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்க கைஸ். வேறு லெவலில். ஸோ ஒரே ஒரு டேங்கில் போயிட்டு இது வந்து ரெக்கார்ட்லேயே வந்திருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் குட் ரைட். வா. ஸோ அது வந்து எந்த கார்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் விச் இஸ் அவைலபிள் அட் நெக்ஸா ஷோரூம்
அண்ட் கிராண்ட் விட்டாரா கைஸ். அண்டு இது கூட நல்லா இருக்கு. பட் இதை விட்டுட்டு இன்னொரு ஒரு மான்ஸ்டரை பார்க்கணுன்னா இங்கே பாருங்க. ஸோ லுக் அட் திஸ் கார் கைஸ். வா, என்ன காருன்னு தெரியல. என்ன கார்ரா இது? ஓ, இன்விட்டோ அப்படின்ற மாதிரி ஒன்று. இட்ஸ் ஸோ ஹைப்ரிட் கார் அண்ட் இட்ஸ் டோட்லி லக்ஸூரியாகவும் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ லுக் அட் திஸ். யூ ஹாவ் அ 6-seater அண்ட் டோட்லி worth it guys. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓ வாவ், இது கூட நல்லா இருக்குல்ல. ஸோ லுக் அட் திஸ் guys. ஸோ இப்போ எங்கள் அண்ணன் உட்காந்து காமிப்பான் பாருங்கள். ஸோ எங்கள் அண்ணன் உட்காந்து காமிக்கிறான் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் லைக் எ மான்ஸ்டர் கைஸ். ஸோ ஆக்சுவலி இது எப்படின்னா 6-seater வந்து காரு. இட்ஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இவி மோடுன்ட்டு இருக்கேடா. இவியாடா இது? ஆஹா கைஸ், இது இவி கைஸ். ஐ எம் நாட் தட். ஆமாம், ஹைப்ரிட் இவி மோடு, பெட்ரோல், ஓ எல்லாமே இருக்குது. இவி பெட்ரோல் ரெண்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லுக் அட் திஸ் கைஸ். ஸோ ஹவு பியூட்டிஃபுல் இஸ். ஸோ கார் வந்து பயங்கர ஹைட்டாக இருக்குது அண்டு வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் எ கார் ஆக்சுவலி, இட்ஸ் லைக் எ புல்டோசர் டு மீ. ரொம்ப பெருசாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ யூனோ இஃப் யூ ஆர் if you are a politician or something like that, இந்த ஒயிட் கலருக்கும் இந்த ஹைட்டுக்கும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ we have a Grand Vitara அண்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இன்விட்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ லுக் அட் திஸ். 6-seaterனாவே நம்ம டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ யா கைஸ், திஸ் லுக்ஸ் ரியலி நைஸ். பட் பொலிட்டீஷியன், நீ சதாம் நீ வேணால் பொலிட்டீஷியன் அரசியல்வாதி ஆகிறன்னா இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் தீஸ் கார்ஸ் ஆர் ஹைப்ரிட் கார்ஸ். அதுவும் ஹைப்ரிட்டு. கிராண்ட் விட்டாரால ஆட்டோமேட்டட், அதுதான் ஆட்டோமேட்டட். அதுவும் ஆட்டோமேட்டட். அது ஆக்சுவலாக எப்படின்னா இல்லைடா, ஆட்டோமேட்டட்னா எப்படின்னா மேனுவலும் வரும், ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு, அதில் வேரியண்ட் இருக்கும் அதில். ஸோ இது கூட பயங்கர ஒரு மாதிரி பயங்கரமாக நல்லா இருக்குது. ஸோ லுக் அட் திஸ் கைஸ். ஸோ ஈவன் இது கூட நல்லா இருக்குது. ஸோ இஃப் யூ சி, so we have sunroof here. Yeah guys, look at this guys, sunroof இருக்கு. So we have this one and அப்படியே நம்ம ஒரு வாக் அரவுண்ட் போகலாம். ஸோ லுக் அட் our car guys. ஃப்ரான்ஸ் நம்ம வண்டி இன்னும் இருக்குது இங்கே. ஸோ அதை விட்டு பார்த்தீங்கன்னா we have this one XL6 அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம ஃப்ரான்ஸ் நம்ம கார் தான், நோ ப்ராப்ளம். அண்டு வி ஹேவ் XL6 அப்படின்றாங்க அண்டு ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் XL6 தான், இதுவும் ஹைப்ரிட். ஸோ வி ஹாவ் எவ்ரி ஹைப்ரிட் கார்ஸ் டுடே கைஸ் இந்த ஷோரூம். ஸோ டூ விசிட் ஆர் நெக்ஸா. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த ஹைலைட் என்னென்னா கிராண்ட் விட்டாரா மேக்ஸ் இட் டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு க்ளீனாக போட்டு. ரெக்கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, ஒரே ஒரு டேங்க் அப் ஃபில்லப்பில் 1460 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு கைஸ். தட்ஸ் கிரேட். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். விக்டோ அப்படின்றது. ஸோ லுக் அட் திஸ் கார் கைஸ். வாவ், இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் அண்ணனே 5.8ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதவு மூடு அவன் பாருங்கள் 5.8 ஹைட்டில் எப்படி எவ்வளோ ஆல்மோஸ்ட் அவன் ஹைட்டில் இருக்குது கைஸ் அது. ஸோ லுக் அட் திஸ் கைஸ், அவனோட ஹைட்டில் இருக்குது. அப்பா, இட்ஸ் ரியலி பிக் அண்ட் பல்கி அண்ட் ஹியூஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் யா கைஸ், ஸோ லெட்ஸ் மூவ் actually. So this is our Nexa showroom. You can do visit here for the bookings. So we have lot of people and look at this guys. So எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆல் த சுசுகி ஹைப்ரிட் கார்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே ஹைப்ரிட் தான் வச்சுருக்காங்க. அண்ட் யா கைஸ், இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு புக் ஐ வில் அட்டாச் த நம்பர். ஓகே, ஸோ வி கேன் ஜஸ்ட் கால் அப் திஸ் கைஸ். ஆர் நார்மலாக நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணாவே லைக் கூகுள் நெக்ஸா அப்படின்ட்டு, சாரி ஒசூர் நெக்ஸான்னு போட்டிங்கனாவே வந்துடும்.
ஸோ we can do visit here. ஸோ உங்களுக்கு ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னா. ஓகே, லெட்ஸ் go back to the Samam. So yeah guys, this is about the Nexa. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஸோ we do have sales and service. Do visit this showroom. It's pretty good. எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்டு ரொம்பவே எப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்த உடனே உங்களை வந்து கரெக்டாக உங்களுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் ஒரு கார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி, ஓகேங்களா, ப்ரைஸ் கொட்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே க்ளீனாக பண்ணி, ஈவன் இந்த ஆர்டிஓ வரைக்கும் போயிட்டு எல்லாமே இவங்க சைட்லேருந்து எல்லாமே க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க. பிகாஸ் அப்படி தான் நம்ம காருக்கு ஆச்சு, ஓகேங்களா. அண்டு கைஸ், உங்களுக்கு ஒரு வாக் அரவுண்ட் காமிக்கலான்னு நினச்சேன். ஸோ வந்ததில் எனக்கு 2 கார் பிடிச்சிருந்துச்சி. ஒன்று கிராண்ட் விட்டேராவும் நல்லா இருந்துச்சு. அதை விட்டுட்டு வந்து இன்னொரு ஹைப்ரிட், அந்த இன்விட்டோ அப்படின்ற ஒரு கார் இருந்துச்சு இல்லையா, பல்காக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் இதுவும் கிராண்ட் விட்டாரா தானா? ஓகே. ஓ மை காட், கிராண்ட் விட்டாரா தான் இப்போ வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு போட்டு இது டெலிவரிக்கு நின்றுட்டு இருக்குது. லெட்ஸ் கோ பேக் டு அவர் சர்வீஸ் சென்டர் அண்ட் watch what's next guys. மேலே வாக் அரவுண்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம கார் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. பிகாஸ் we have lot of cars inside the showroom guys. ஸோ சர்வீஸ் சண்டே அதுவும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வெயிட்டிங். உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ணலாம் guys. ஸோ கோயிங் இன் டு our, ஸோ திஸ் இஸ் our கார். ஸோ நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. So look at this guys. So our car is ready. So basically என்னென்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட. So they are taking up the hair filter, I guess. ஆயில் லெவல் செக் பண்ணுங்க. நான் பார்க்குறேன். கரெக்டாக இருக்கு. பிரேக் ஆயில் டாப் அப் பண்ணுவோம். பிரேக் ஆயில் டாப் அப் பண்ணுவோம். வைப்பர் வாட்டர், வைப்பர் வாட்டர். ஸோ திஸ் இஸ் ஹைப்பர் வாட்டருங்களா? ஹைப்பர் வாட்டர் லிக்விட். ஓகே, லிக்விட் போடுறாங்க. ஸோ ஹைப்பர் வாட்டர் அண்ட் லிக்விட் போட்டிருக்காங்க கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் டாப் அப் பண்ணாங்க இது. ஸோ ஜென்ரலாக என்னென்ன இருக்குன்னா, நார்மலாக என்னென்ன டாப் அப் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிடுவாங்க. லைக் இன்கேஸ் உங்களோட பிரேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லை ப்ரோ, பிரேக்ஸ் அண்டு எல்லாம் என்னென்ன டாப் அப் பண்ணுமோ அதெல்லாம் டாப் அப் பண்ணுவாங்க. ஓகே, கூலண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கூலண்ட் பார்க்குறோம் கைஸ். கூலண்ட்டு, ஸோ கூலண்ட் கரெக்டாக இருக்கா ப்ரோ? ஓகே, கூலண்ட் வந்து கரெக்டாக இருக்கான். ஸோ நம்ம இப்போ டாப் அப் பண்ணது பிரேக் ஆயில், அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் பண்ணிடுவோம். ஸோ we are going down the road. ஸோ கீழே போயிட்டு வந்து ஜென்ரலாக இங்கே என்னென்ன செக் பண்ணுவோம் ப்ரோ? பிரேக்லாம் கரெக்டாக நான் டைட்டாக இருக்கா? ஓகே. ஸோ we have பிரேக் எல்லாம் டைட்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து ஓகே. ஸோ உள்ளே இருக்கிற ஸ்க்ரூஸ் அண்ட் இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிப்பாங்க கைஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து கீழே போயிட்டு பார்க்கணும் நம்ம. So we have all the screws and nuts, everything is good here. So look at this guys. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் கூலண்ட் ஆயிலும் நம்ம காரில் வந்து எல்லாமே செட் அண்ட் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லுக் அட் திஸ் guys. ஸோ we don't have any kind of, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கீழே வந்திருக்கோம். இப்படி தான் இருக்குது பாருங்கள் கைஸ். லுக் அட் திஸ் guys. ஸோ we have everything good. ஸோ எக்ஸாஸ்ட் பைப்புன்னு நினைக்கிறேன், காமிச்சே ஆகணும். ஆமாம் கைஸ்,
நம்ம வண்டிக்கு வர மாதிரி எக்ஸாஸ்ட் பைப் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. கேட்டலிக் கன்வெர்ட்டர் அப்படின்வாங்களா அந்த மாதிரி எதுவும் வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது. ஸோ லெட்ஸ் கம். ஸோ கீழே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் தென் நம்ம கூலண்ட் ஆயிலும் கரெக்டாக இருக்குது. நம்ம டாப்அப் பண்ணது வந்து பிரேக் ஆயிலும் அந்த ஹைப்பர் வாட்டர்னு இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு ஒரு லிக்விட் மாதிரி கலந்தாங்க, அதுதான். அண்ட் அது விட்டு வேறு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். கீழேயும் க்ளீனாக ஆகிருக்கு எல்லாமே. அண்டு நெக்ஸா ஹேஸ் த க்ளீனஸ்ட் திங். அண்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்ன அதுன்னு பார்க்கலாம். ஏர் ஃபில்டர் தான் நினைக்கிறேன். ஓகே, இது ஏசி ஃபில்டர்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரைட். ஸோ உங்களுக்கு க்ளீனாக தெரியாது. யா ப்ரோ, அது ஏசி ஹேர் ஃபில்டர் ஆகிட்டு பின்னாடி நம்ம நார்மல் ஏர் செக் பண்ணுவோம் இல்லைங்களா. திஸ் கைஸ், ஈவன் த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இட்ஸ் ஆல் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். ஸோ ஜென்ரலாக வந்து நெக்ஸாவில் வந்து யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஷோரூம்லேயே வந்து வண்டி எடுத்து வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் இயர். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக எடுத்திருக்காங்க. ஸோ பட் அண்டு ஒன் மோர் தேங்க்ஸ் டு த நெக்ஸா ஷோரூம் தான். நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நெக்ஸா சர்வீஸ் ஷோரூம் தான். பிகாஸ் அலோவிங் ஹேஸ் டு செக் இட் அவுட். ஸோ ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் தட் ப்ரெஷர் மிஷின் இயர். ஸோ கீழெல்லாம் ஆமாடா, ஜென்ரலாகவே எல்லாம் எப்படின்னா, ஸோ நம்ம பழைய ஏரை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஏர் 4 டயருக்குமே போட்டுட்ருக்காங்க. அண்ட் வி டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ். கீழேயும் நான் போய் பார்த்தேன். அண்டர் கிரவுண்ட் செக்கப்பில் வந்து நெட்டு போல்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அந்த கேட்டலிக் கன்வெர்ட்டராக ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது வேறு லெவலில் பெருசாக இருந்துச்சு கைஸ். அண்டு இன்ஜின் கைஸ், ஆக்சுவலாக திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் அண்டர் கிரவுண்ட் போயிட்டு பார்த்தேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இட்ஸ் 4 சிலிண்டர் கைஸ். ஸோ 4 சிலிண்டர் அப்படியே கீழே போயிட்டு அங்கே பெரிய கன்வெர்ட்டர் மாதிரி வருது. அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். டே சண்டே அண்ட் அதனால தான் வந்து க்ளீனாக இது பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோ இந்த கேப் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ அது இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த கேப்பு மட்டும் கேட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் அது வந்து அது இருந்தால் அதையும் மாற்றி விட்டுருவோம் கைஸ். பிகாஸ் அந்த ரேட்டடைல் கிடச்சிச்சு கார்ஸ். அண்ட் கைஸ், ஸோ கார்ஸ் லவருக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பயங்கரமாக பிடிக்கும். அண்டு தேங்க்ஸ் டு நெக்ஸா ஹூ ஹேஸ் ஷோன் அண்ட் அலோட் ஹேஸ் டு டேக் சம் கிளிப்ஸ் அண்ட் திங்ஸ் ஹியர். ஸோ திஸ் இஸ் கூல் கைஸ். ஆக்சுவலி தே த கேப், ஐ திங்க். ஸோ கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு வந்து மாட்டிக்கலாம். ஏன்னா பழைய கேப் வந்து ரேட்டடைல் போட்டு தாக்கிடுச்சு. இருக்கா ப்ரோ? ஸோ வி ஹாவ் த நியூ கேப். ஸோ ரேட்டடைல் வந்து அட்டாக் பண்ணது அது மட்டும்தான் இருக்குது. வேறு உட்காரில் வீடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரேட்டடைல் நம்ம கடிச்சது மட்டும்தான் நம்ம கார்லேயே இஷ்யூஸ். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அண்டு ஜென்ரலாக நம்ம கார்ஸ் வந்து என்ன ஜென்ரலாக எல்லா இதுலேயுமே அதே தாங்க. நம்ம வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். நீங்கள் 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் குட் கைஸ். ஸோ 6 months நீங்கள் ஜென்ரலாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, இப்போ டயர் ப்ரெஷர்லாம் விட்டுட்டு லைக் இன்டீரியராக ஓகேங்களா, பிரேக் ஆயிலாக இருக்கட்டும், ஹேர் ஃபில்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி திங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, ஏசி ஃபில்டராக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே போதும். இட்ஸ் ஆல் அண்ட் குட் கைஸ். ஸோ அதே போட்டுருந்தாங்க. ஸோ ஸ்டாக் அவைலபிளாக இல்லை. ஸோ இப்போதைக்கு இதே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸில் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸில் அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ், ஸோ இது வந்து நம்ம கீழேயும் போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி மேலே தூக்கியும் செக் பண்ணலாம். ஐ திங்க் கீழே அண்டர் கிரவுண்டில் போகிறது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கரேஜ் கைஸ். ஸோ நார்மலாக நம்ம கரேஜை வந்து அவ்வளோவா காமிக்கக்கூடாது. பட் கைஸ் இட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம கார் எடுக்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் தென் ஸோ ஃபாஸ்ட் ரைட். ஸோ நம்ம டைம் எடுத்ததே எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் கைஸ். ஸோ
ஸோ நம்ம மாப்பிங் செஷனில் தான் டைம் எடுத்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். ஸோ நம்ம வண்டி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகுது. அண்ட் வில் டில் தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார். உங்கள் பேர் ப்ரோ? சதீஷ். ஓகே, தேங்க்ஸ் சதீஷ்க்கு ஒரு லைக். அண்டு நம்ம பாடி பில்டரோ தேங்க்ஸ் ப்ரோ சதீஷ். ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக பாய். ஸோ இவங்க தான் பாருங்கள். ஸோ கிவ் அ தம்ஸ் அப் டு திஸ் பீப்புள். ஸோ இவங்க தான் வந்து நம்ம காரை வந்து எல்லாமே க்ளீனாக பார்த்துட்டு வேறு லெவலில் பண்ணுது. ஸோ நம்ம சொப்பன சுந்தரி வந்து பயங்கரமாக நீட்டாக க்ளீனாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பில்லிங் போயிட்டு பில்லிங் என்ன அப்படின்ட்டு வில் வெயிட் ஃபார் த பில்லிங். ஸோ பில்லு போட்டுட்டு நான் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் Nexa service to allow us to take some clips over here. ஸோ அலாய் வீல் நினைக்கிறேன், இதுதான் நம்ம கண்ணை உடுத்திட்டே வந்துட்டு இந்த ஆமாடா அலாய் வீல். டைம் ஃபார் த பில்லிங். அண்ட் எஸ் கைஸ், லெட்ஸ் கோ டேக் அவர் பிரிண்ட் அவுட். அண்ட் ஸோ நமக்கு இன்றைக்கி இன்சார்ஜ் ப்ரோ தான். ப்ரோ உங்கள் பேர் சொல்லிடுங்க. சக்திவேல். ஸோ ஹீஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் பர்சன். ஸோ வந்ததுலேருந்தே அவர் தான் இங்கே நம்ம காரோட டேக் கேர் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். அண்ட் நம்ம vlog எடுக்க சப்போர்ட் பண்ணதும் இவர் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சுசுகி நெக்ஸா அண்ட் சக்திவேல். ஸோ இவரை பார்த்து வச்சுக்கோங்க, நீங்கள் சர்வீஸ் வந்தால் இவர் கான்டாக்ட் பண்ணிவிடுங்க, டக்குன்னு வேலையை முடிச்சிடுவார் சீக்கிரம். அண்ட் யா கைஸ், ஸோ டைமும் எல்லாம் கரெக்டாக சேவ் பண்ணி எல்லாமே சீக்கிரம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நான் வில் டேக் இட் அவுட். அண்ட் நான் பில்லை வந்து உங்களுக்கு போகும்போது அப்படியே காரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கைஸ். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கூட நீங்களே இப்போ முடிஞ்சால் நீங்களே கவர் பண்ணி கொடுக்குறீங்களா ப்ரோ? லைக் ஓகே, அங்கே தான். ஓகே 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 தேங்க்ஸ். ஸோ நம்ம பில் வந்தாச்சு. ஸோ எஸ், அப்படியே கவர் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நோட் ஹிம். ஸோ ஹீஸ் த பர்சன் நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தார். தேங்க்யூ ப்ரோ. சி ப்ரோ, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் ப்ரோ. ஸோ கைஸ், திஸ் இஸ் த சர்வீஸ் சென்டர். அண்ட் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வியூ. அண்ட் டூ செக் அவுட் திஸ் பிளேஸ் கைஸ். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. அண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இட்ஸ் 12. நம்ம வந்தது வந்து 10 o'clock. ஸோ 12:30 ஆக போகுது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸில் உங்கள் சர்வீஸாகவே முடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சனானே வருது. ஐயோ சனா இல்லைடா, நம்ம சொப்பன சுந்தரி ஃப்ரானஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் லுக் அட் திஸ் கார் கைஸ், எவ்வளோ கார்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் யா கைஸ், ஸோ அப்படியே வாடா. ஸோ நம்ம சொப்பன சுந்தரி வந்து ரெடி ஆகிட்டு க்ளீனாக தான் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே பட்டையை கிளப்பிட்டு ஸோ அப்படியே நம்ம வந்து இங்கேருந்து நான் பில்லு வந்து உங்களுக்கு வந்து காருக்குள்ளே போயிட்டு போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் ஹெட் பேக் ஹோம். அண்ட் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து நெக்ஸாவில் ஃப்ரீ தான். அண்டு இப்போ 3 சர்வீஸ் ஃப்ரீன்னு நினைக்கிறேன் கைஸ். எப்போவுமே மாருதி சுசுக்கியில் 3 சர்வீஸ் தானடா. ஸோ 3 சர்வீஸ் ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயும் ஃப்ரீ தான். பட் நம்ம ஆக்சசரிஸ் நிறைய ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் போட்டோம். அண்டு ரியர் கேமரா, பார்க்கிங் கேமரா போட்டோம். ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு 16,000 பண்ணோம். பட் இப்போ செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நீங்கள் எல்லா vlog எல்லாமே இப்போ பார்த்தீங்க இல்லையா? ஸோ எல்லாமே நெக்ஸா சைட்லேருந்து இது ஃப்ரீ தாங்க. ஸோ என்னென்ன இப்போ சார்ஜஸ் எவ்வளோ உங்களுக்கு பில்லு சிம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள். லுக் அட் திஸ் கைஸ். ஸோ தி பில் இஸ் 0 கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீ அம்மன் கார்ஸ் அப்படின்னு இதுலேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் 3 ஹவர்ஸில் இப்போ அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஓகேங்களா எல்லாமே க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ்ன்றதுனால 0 தான் கைஸ். ஸோ தெர் இஸ் நோ சார்ஜஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ ஹியர்.
அண்ட் நெக்ஸாவோட ஃபீட்பேக் சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து 10 out of 10 கொடுக்கலாம். லைக் எப்படி சொல்கிறதுனா சர்வீஸிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற வேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் தேர்ட் சர்வீஸ் செக் பண்ணால் 10,000 kilometers இல்லைனா 6 months சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸாக்கும் தேங்க்ஸ். அண்டு நார்மலாக வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்காக வந்து அலோவ் பண்ணி ஓகே நீங்கள் கிளிப்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு சக்திவேல் ப்ரோன்னு நினைக்கிறேன், அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீங்கள் அவரையும் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா செக் பண்ணுங்கள். அண்டு vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டூ லைக் ஆர் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல் கைஸ். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கடா போகிறோம் சமம், நெக்ஸ்ட்டு ஐ திங்க் இதை முடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங் போகலான்னு இருக்கோம். ஸோ சார்ஜ் இல்லை, சார்ஜ் இருந்தால் நான் அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி போடுறேன். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா டாடா பாய் பாய் ஃப்ரம் சாம், டேக் கேர்.